கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலை, உங்களோட கஷ்டமான நிலைமையில வேதத்திலிருந்து 3 பேரை உங்க நினைவுல வச்சுக்கோங்க. 1, ஆபிரகாம் தனக்கு ஒன்றுமே இல்லாத போதும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைய அவர் அப்படியே நம்பினாரு. நான் உன்னைய பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன்னு சொன்னதை விசுவாசிச்சாரு. அது அவருக்கு ஒரு நீதியா எண்ணப்பட்டது. 2வது யோபு தன்னுடைய சரீரம் செத்ததையும் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை விட்டு போனப்பையும் ஆடு மாடுகள் சொத்துகள் எல்லாமே தன்னை விட்டு போனப்பையும் அவன் தேவனை விசுவாசித்தான். கர்த்தர் எனக்காக யாவையும் திருப்பி தருவாருன்றது நம்பினாரு. 3வது யாக்கோபு என்னை நீர் ஆசீர்வதிக்கலன்னா நான் உண்மை விடேன்னு சொல்லிட்டு ஸ்டபனா இருந்தார். ஆமாங்க, இந்த 3 பேரையும் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர்களுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்வாருன்றதை விசுவாசிக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நீங்க பார்ப்பீர்கள். ஒன்றுமே இல்லாத இடத்த தேவன் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். எல்லாமே இழந்துட்டீங்களா, தேவன் அதை திருப்ப உங்களுக்கு தருவார். உங்களை செல்வ சீமானாகவும் வைப்பார் நீங்க விசுவாசிக்கும் போது. God bless you.